வானத்தை பிளக்கும் மின்னல் அதேசாகவும் அதே சமயம் பயமாகவும் இருக்கும். இந்த இயற்கை அதிசயம் உண்மையில் எப்படி உருவாகிறது என்று உங்களுக்கு தெரியுமா? வாருங்கள் தெரிந்து கொள்ளலாம். ஒரு அமைதியான நாளில் வளிமண்டலத்தில் வெப்பமான காற்று மேலெழும்பும் போது கருமேகங்கள் உருவாகத் தொடங்குகின்றன. இந்த மேகங்களுக்குள் இருக்கும் பனித்துளிகளும் சிறிய பனிக்கட்டிகளும் காற்றினால் அலைக்கழிக்கப்பட்டு ஒன்றோடொன்று வேகமாக மோதுகின்றன. இந்த உராய்வினால் நிலையான மின்சாரம் உருவாகிறது. இது மேகத்தின் மேல் மற்றும் கீழ் பகுதிகளில் பிரிகிறது. மேகத்தின் அடியில் உள்ள அதிகப்படியான எதிர்மறை மின்சாரம் பூமியில் உள்ள நேர்மறை மின்சாரத்தை நோக்கி பாயத் துடிக்கிறது. இரண்டு மின் சுமைகளும் சந்திக்கும் போது ஒரு பிரம்மாண்டமான மின்னல் ஒளி பூமிக்கும் மேகத்திற்கும் இடையே பாய்கிறது. இந்த மின்னல் செல்லும் பாதையில் உள்ள காற்று சூரியனின் மேற்பரப்பை விட 5 மடங்கு அதிக வெப்பத்தை அடைகிறது. இந்த அதீத வெப்பத்தால் அந்த பாதையில் உள்ள காற்று ஒரு வெடிச்சத்தத்துடன் மிக வேகமாக விரிவடைகிறது. இவ்வாறு காற்று திடீரென விரிவடைந்து மீண்டும் சுருங்குவதால் ஏற்படும் அதிர்வுதான் நாம் கேட்கும் பயங்கரமான இடி சத்தம். ஒளியை விட வேகமாக பயணிப்பதால் நாம் மின்னலை முதலில் பார்க்கிறோம், அதன் பிறகு இடி சத்தத்தை கேட்கிறோம். இந்த மின்சார சமநிலை ஏற்பட்ட பிறகு இடியுடன் கூடிய மழை பெய்து பூமி குளிர்ச்சியடைகிறது. இடி மின்னல் இயற்கையின் மாபெரும் சக்தி. இதிலிருந்து நம்மை பாதுகாத்துக் கொள்வது எப்படி? ஒரு சிறிய வழிகாட்டி. இடி மின்னல் ஏற்படும் போது மரத்தடியிலோ அல்லது திறந்த வெளியிலோ நிற்பது ஆபத்தானது. பாதுகாப்பான கட்டிடங்களுக்குள் செல்வதே சிறந்தது. உயரமான கட்டிடங்களை மின்னல் தாக்காமல் இருக்க மின்னல் கடத்திகள் பயன்படுத்தப்படுகின்றன. ஒரே ஒரு மின்னல் வெட்டில் கோடிக்கணக்கான வோல்ட் மின்சாரம் உள்ளது. இது இயற்கையின் ஒரு மாபெரும் சக்தி.